அடா என்ன வினோத்து, கையெல்லாம் அடிபட்டுக்குது, கால்லாம் அடிபட்டுக்குது, என்னாச்சு உனக்கு? போங்கண்ணே, எல்லாம் உங்களால தான். என்னது? என்ன ஆலையா? நேற்று என்ன சொன்னீங்க? சொல்றேன்னு சொல்லிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. இது என்ன சொன்னீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வினோத், என்னப்பா சோகமா உட்காந்துருக்குற? என்னாச்சு உனக்கு? அட போங்கண்ணே, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி வாழ்றேன்னு கூட தெரியலண்ணே. வினோத், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனசுல ஒரு லட்சியம் வேணும்பா. அட போங்கண்ணே, எங்க ஊர் பக்கத்துலயே ஒரு லட்சியம் இருக்கு. ஆடா அந்த லட்சியம் இல்லப்பா வினோத். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனசுக்குள்ள ஒரு வெறி வேணும். வெறியா? அட போங்கண்ணே, வாயில வெறி வந்தா கூட ஏதாவது எடுத்து கிடைக்கலாம். மனசுக்குள்ள வெறி வந்து என்ன செய்யறது? ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியலையே. வினோத, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எது எதிரில் வந்தாலும் எட்டி உதச்சிட்டு ஓடிட்டே இருக்கணும். சரிண்ணே, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படியே செஞ்சிடறேனே. சரி, மாதிரியே செஞ்சிடறேனே. அப்பா இப்பயாவது உனக்கு புரிஞ்சுத. சரிப்பா, உனக்கு நான் நல்லது தானே சொன்னேன், அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில நானும் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு வெறி வந்துருச்சுண்ணே. சூப்பர். அப்புறம் ஓட ஆரம்பிச்சேண்ணே. சூப்பர், சொல்லு. அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க எதிரில் எது வந்தாலும் எட்டு மிதிச்சுட்டு ஓடுண்டு. சூப்பர். அப்புறம் எதிரில் ஒரு லாரி வந்துச்சுண்ணே. என்னது லாரியா? லாரிய ஓடி போய் எட்டி உதைச்சேனே. இது என்ன? அதான் கையெல்லாம் அடிபட்டுருச்சுண்ணே. அடா பாவி, நான் என்ன உன்னை ஓட்ட மருந்துக்கா ஓட சொன்னேன்? வாழ்க்கையில உழைக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு நீ ஓடுறான்னு சொன்னா நீ போய் லாரிக்கு முன்னாடி ஓடி இருக்கிறீங்க. நல்ல வேலை, நீ ஓடும் போது ட்ரெயின் வராமல் போயிடுச்சு.